Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. வணக்கம்ப்பா. வணக்கம் சாமி. என்ன மலைக்கா போறீங்க? ஆமா சாமி. சாமின்னு சொல்றாங்க. இந்த காணிக்கை உண்டியல்ல போட்டுருங்க. போட்டுறேன் சாமி. சாமியை பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு நிதானமா வாங்க. சரிங்க சாமி. நல்லதுங்க. நல்லது சாமி. வர்றேங்க. அங்கிள் அங்கிள் உங்களதான். என்ன பாப்பா? நீங்க சாமி கிட்ட போறீங்களா? ஏமா அப்படி கேக்குற? நானும் சாமி கிட்ட போகணும். உன் கூட அம்மா அப்பா வந்திருக்காங்களா? அம்மா தான் சாமி கிட்ட இருக்காங்களே. அப்பா வந்திருக்காங்களாமா? அப்பாவா? நான் அவர்கிட்ட தான் கோச்சிட்டு வந்துட்டேன். குட்டி பாப்பா பேர் என்ன? வெண்பா. உன்ன மாதிரியே உன் பேரும் அழகா இருக்கு. ஆமா, எதுக்கு அப்பாட்ட கோச்சுக்கிட்ட? சாமி கிட்ட இருக்கிற எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓ, இப்ப சாமி கிட்ட இருக்க, நீ அம்மாவை பார்க்கணும். ஆமா. அப்ப சாமி கிட்ட கூட்டு போகட்டா? என்னம்மா யோசிக்கிற? அங்க போனா அம்மாவை பார்க்கலாம்ல. கண்டிப்பா. அம்மா சாமி கூட தானே இருப்பாங்க, அப்ப பார்க்கலாம். வேணும்னா சாமி கிட்ட சொல்லி அப்பாவையும் அங்க வர சொல்லலாம். நிஜமாவா? மாமா நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? சாமியை பார்க்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு பாஸ் வாங்கி வச்சிருக்கேன். அந்த பாஸ் இல்லாம யாரையும் பார்க்க விட மாட்டாங்க. அதனால நீ என்ன பண்ணணும்? யாரு கேட்டாலும் நான் உன் மாமான்னு சொல்லணும். இல்லைன்னா சாமியவும் பார்க்க முடியாது, உங்க அம்மாவையும் பார்க்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரியே சொல்றேன். என்ன சொல்லுவ? இவர் எங்க மாமான்னு சொல்லுவேன். சூப்பர், அவ்வளவுதான். கண்டிப்பா உங்க அம்மாவை பார்க்கறோம். நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்றேன். அங்கிள், சாமி எங்க இருக்கும்? அவரு மலை மேல இருக்காரு. நாம பஸ் புடிச்சு போய் தான் பார்க்கணும். அப்ப அம்மாவும் மலை மேல தான் இருக்காங்களா? பின்ன சாமி கூட இருக்காங்கன்னா மலை மேல தானே இருக்கணும். பஸ் வந்தா போலாமா? போலாம் அங்கிள். சீக்கிரம் கொண்டு வா. என் பொண்ணு மட்டும் காணும். சார், நீங்க கிளாஸ்ல போய் பாருங்க. சரிங்க சார், நான் போய் பார்க்குறேன். என்ன சார், வெண்பா சாப்பிடுற இடத்துல இல்லையா? ஆமாங்க. எங்க இருக்காங்க? நீங்க கிளாஸ் ரூம்ல போய் பாருங்க சார். தேங்க் யூ. சார், என்னாச்சு சார்? வெண்பாக்கு சாப்பாடு கொடுக்குற டைம் ஆச்சு. இந்த பக்கம் எங்க போறீங்க? வெண்பாவை தான் தேடிட்டு இருக்கேன். வழக்கமா லஞ்ச் ஹவர்ல உட்கார்ற இடத்துல அவளை காணோம். மத்த எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், எங்கேயுமே அவளை காணோம். என்ன சார் சொல்றீங்க? வாங்க கிளாஸ் ரூம்ல போய் பார்க்கலாம். அபிராமி, சொல்லுங்க. வெண்பாவை காணோன்னு அவங்க அப்பா தேடி வந்திருக்காங்க. அவ லஞ்ச் சாப்பிடுற இடத்துல இருப்பாளே. நான் அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டேனே. என் பொண்ணு எங்க டீச்சர்? டீச்சர், வெண்பா எங்க போனா சொல்லுங்க. நான் கேட்கிறேன், ரெண்டு பேரும் பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சார், பதட்டப்படாதீங்க. வெண்பா இந்த காம்பவுண்ட் செவரை தாண்டி எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க பிரின்சிபல் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம். வாங்க. மிஸ், வெண்பா எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கலையே. நான் வாஷ்ரூம் போயிருந்தேன், அங்க கூட இல்லையே. சரிங்க மிஸ். என்னாச்சுமா? வாட் ப்ராப்ளம்? என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வெண்பாவை காணும் மேடம். காணுமா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? பார்த்தாச்சு மேடம், எங்கேயுமே இல்ல. என்ன நடக்குதுங்க? ஒரு ஸ்கூல்ல எந்த குழந்தை இருக்கு, எந்த குழந்தை இல்லங்கிறது கூட தெரியாம இருக்கீங்க. இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இத்தனை வாட்ச்மேன் இருந்தும் என் குழந்தை வெண்பா எங்க போச்சுன்னு தெரியாம இருக்கீங்க. அப்ப படிக்கிற பசங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கீங்க? விஜய், கூல் டவுன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க குழந்தை எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவங்க கிளாஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. மேடம், என்ன பேசுறீங்க நீங்க? நான் இந்த ஸ்கூல் முழுக்க தேடி பார்த்துட்டேன்.
எங்கேயுமே என் பொண்ணு வெண்பாவை காணோம். ஆனா நீங்களும் உங்க டீச்சர்ஸும் என் குழந்தை இங்கதான் இருக்கும்னு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. இதே உங்க குழந்தை காணாம போச்சுன்னா இப்படிதான் அசால்ட்டா பதில் சொல்லுவீங்களா? விஜய், உங்களோட கோவம் நியாயமானதுதான். நான் இந்த ஸ்கூல்ல 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஸ்கூல் காம்பவுண்ட் குள்ள இருக்கிற குழந்தை காணாம போனதா நான் கேள்விப்பட்டதே இல்ல. திஸ் இஸ் a ஃபர்ஸ்ட் டைம். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிங்க மேடம், நீங்க விசாரிங்க. ஆனா என் குழந்தை என்கிட்ட வந்தாகணும். இல்ல என்னங்க பொறுமையா விசாரிச்சுட்டு இருக்கீங்க? என் பொண்ணு எங்கங்க என் குழந்தை? சாரி மிஸ்டர் விஜய், இது வரைக்கும் இப்படி ஒரு தப்பு நடந்ததே இல்ல. இனியும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். மேடம், என்ன? போலீஸ் கிட்ட போனா பிரஸ் மீடியா வந்து ஸ்கூலை பத்தி அவதூறா நியூஸ்ல பரப்பிடுவாங்க. ஆமா மேடம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யார் வீட்டுக்காவது போயிருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்க யாராவது வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல மேடம், அப்படி யாரும் வந்து கூட்டு போல மேடம். யாரும் வந்து கூட்டிட்டு போலனா அப்ப நம்ம யாருக்கும் தெரியாம வெண்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்களா? உன் பொண்ணை உன்கிட்ட பிரிச்சு தீர்றேன். இனிமே உன் புள்ள உனக்கு இல்ல. சரவணா சார் சொல்லுங்க இங்கே சார். இருங்க. குழந்தை வந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லு விஜய். அம்மா, ஸ்கூலுக்கு போன வெண்பாவை காணும்மா. எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியலம்மா. என்ன சொல்ற? அம்மா, எனக்கு என் மாமனார் மேலதான் டவுட்டா இருக்கு. அந்த ஆளு தான் வெண்பாவை கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா, நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். இப்ப நான் அந்த ஆள் வீட்டுக்கு போறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. இங்க பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அங்க வரேன். நீ அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, புரியுதா? என் பொண்ணு மட்டும் கிடைக்கல, அந்த ஆளுக்கு இருக்குமா? விஜய், விஜய், கொஞ்சம் இப்படி வாங்க. வாடா, வா. எங்க நிறுத்துங்க, 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 பஸ் நிறுத்துங்க. ஹலோ, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. ரைட். Uncle, can you tell me when we will get there? Mom will definitely be there. நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்றும் விளங்கல. How far to go? எதுவா இருந்தாலும் தமிழ்லயே கேளு. Uncle, uncle. மலை மேல சாமி கூட யார் இருப்பா? யார் இருப்பாங்க? எல்லாருமே இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கும் இந்த ஆளுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லையே, என்னவா இருக்கும்? அங்கிள், நான் வரேன்னு சாமி கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். சாமி அம்மா கிட்ட சொல்லிருக்கோம்ல? ஆமா. அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல? இது பாருமா, அமைதியா வந்தாதான் சாமி உள்ள விடுவாரு, புரியுதா? என்னாச்சு பாப்பா? தண்ணி இருந்தா எடுத்து கொடுங்க. குடி. மா, நான் பாத்துக்கிறேன், விடுமா. அண்ணே, எந்த ஊருக்கு போறீங்க? ஏன்? பாப்பா யாரு? எது கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. யாருமா நீ? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, இன்னும் ஸ்கூல் டைம் முடியலையே.
அதுக்குள்ள கூட்டிட்டு போறீங்களேன்னு கேக்குறேன். எங்க வீட்டு பொண்ணை எப்ப வேணாலும் கூட்டு போவோம். அதை பத்தி உனக்கு என்னமா? ஆ, இல்ல, என் மனசுக்கு ஏதோ தப்பா தோணுது. இந்த குழந்தைய இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கன்னு தெரியலையே. பாப்பா, அவர் யாரு? யாருமா அவரு? இவர் எங்க மாமா. மாமாவா? போதுமாமா, இதுக்கு மேல தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நடக்கிறதே வேற. பாப்பா, நீ இந்த பக்கம் வா. இங்க பாரு, யார் எது கேட்டாலும் நீ பேசக்கூடாது. இங்க உள்ள பிடிக்கிறவங்க இருப்பாங்க, புரியுதா? அண்ணன், எந்த ஊருக்கு போறீங்க? இல்லண்ணா, அது வந்து பேசாதீங்கண்ணா. கண்டக்டர், வண்டி நிப்பாட்டுங்க. விஜய், நில்லு. கொஞ்சம் நம்ம பொறுமையா பேசணும். இப்படி அவசரப்பட்டு போகாத. மா, என் பொண்ணைய தூக்குற அளவுக்கு வந்துட்டான். இவங்கிட்ட என்ன பொறுமையா பேசுறது? நீங்க இருங்கம்மா. விஜய், ஐயோ, பார்த்து எடுமா. மெதுவா தண்டி எடுத்துட்டு இருக்கேன். வெண்பா, வெண்பா, வெண்பா. மாமா, என்னாச்சு மாமா? வெண்பா, என்ன தெரியலையேம்மா. மாமா, வெண்பா, 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 விஜய், வெண்பா, வெண்பா. என்ன நீங்க இங்க வந்து வெண்பா வெண்பான்னு தேடிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு? விஜய், கொஞ்சம் பொறுமையா இரு, நான் விசாரிக்கிறேன். அம்மா, இதுல விசாரிக்க என்னமா இருக்கு? எல்லாம் இவங்க வேலைதான். என்னது? விஜய், இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? மா, சிவகாமி, என்ன சிவகாமி, என்ன நடக்குதுங்க? எதுக்கு கண்டவளையும் வீட்டுல விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னன்னு தெரியலங்க. அவர் பாட்டுக்கு வந்தாரு, ரூம் ரூமா போய் வெண்பாவை தேடிட்டு இருக்காரு. என்ன வெண்பாவை தேடுறதா? ஏய், என்ன நடந்துச்சு? ஏன் பேத்தி எதுக்கு இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்க? யோ, நடிக்காதீங்க. சரிம்மா, என்ன பொறுமையா இருக்க சொன்னீங்கல்ல, நீங்களே கேளுங்க. நீங்க பெரிய மனுஷன் தானே, நீங்களே இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணிட்டேன் சார்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அனுப்பி வச்சிருங்க. என்ன அனுப்பி வைக்கணும்? எதுக்கு அனுப்பி வைக்கணும்? யார் அனுப்பி வைக்கணும்? யோ, ஒரு தடவை சொன்னா புரியாது. என் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து நீ தானே சொல்லாம தூக்கிட்டு வந்துட்ட. என் பொண்ணு எனக்கு வேணும். ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. என் பேத்தி ஸ்கூல்ல இல்லையா? ஏய், என் பேத்தி என்ன பண்ண? ஏற்கனவே நீ என் பொண்ணை கொன்ன. இப்ப என் பேத்தி என்ன பண்ண? இப்படி எல்லாம் பேசினா உன் மேல தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? மரியாதையா என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. ஏய், இதுக்கு மேலேயே உன்னை விட்டு வச்சா என் பேத்தியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் பொண்ணை மட்டும் திரும்ப அனுப்பலன்னு வை, உயிரோடு விட மாட்டேன். என் பேத்தி என்ன பண்ண? பாத்து உன்னால முடியல, நீ வந்து என்கிட்ட சண்டை போடுற. குழந்தையை காணுங்கிற கவலை உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா? உங்க ரெண்டு பேருக்கும் ஈகோ தான் முக்கியமா? என் பொண்ணை எங்கேயும் போயிருக்க மாட்டாமா. இந்த ஆள் தான் தூக்கிட்டு வந்திருக்கணும். தூக்கிட்டு வரணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கு தூக்கிட்டு வந்திருப்பேன். இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தப்பவே கலாட்டா பண்ண ஆளு இப்ப இந்த ஆள் தான் என் பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கான். நான் தான் தூக்கிட்டு வரலன்னு சொல்றேன்ல. ஓ, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ தான் என் பொண்ணை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. என் பொண்ணு தான் எனக்கு உசுறு. அவளை மட்டும் என் கிட்ட பிரிக்கணும்னு நினைச்ச மொத்த குடும்பத்தை அப்படியே கொண்டு போட்டுருவேன். ஏய், அது வரைக்கும் நீ உசுரோட இருந்தா தானே? என் பொண்ணை நீ கொன்னப்பே உன்னையும் கொன்னு இருக்கணும். எங்க உன்னை விட்டதான் தப்பு. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. மாமா, வெண்பாவை நாங்க யாருமே கூட்டிட்டு வரல. எங்க அம்மா மேல கூட சத்தியம் பண்றேன். ஏன் வெண்பா மேலே சத்தியம் பண்றேன். என்ன சொல்ற? நான் பாப்பா மேல போய் சத்தியம் பண்ணுவேனா மாமா? அப்போ வெண்பா எங்க போனா? ஆவி, அவளையும் தொலைச்சிட்டியா?
ஐயோ என் பேத்தி எங்க தொலைச்ச? ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருயா. விஜய், நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். உன் மாமனாரும் கூட்டிட்டு வரலனா விஷயம் சீரியஸா இருக்கு. ஐயோ அப்ப குழந்தை. அம்மா வாங்க மறுபடியும் ஸ்கூலுக்கே போவோம். வா. ஏ கொலகாரா, முதல்ல என் பொண்ண இப்ப என் பேத்தியும் தொலைச்சிட்டு அலையுதியா? இதுக்கெல்லாம் நீ தண்டனை அனுபவிச்சு ஆகணும். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? நீ எங்க போற? இவரு யாரு? சொல்லு, யாரு? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இந்தாம்மா, என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? கண்டக்டர், என்னப்பா? கண்டக்டர், என்னப்பா? என்ன என் அக்கா பொண்ணை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு தேவையில்லாம தொந்தரவு பண்ணுது. என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? இல்லங்க சார், நான் ஊர்ல சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறேன். குழந்தைங்க முகத்தை பார்த்தாலே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுவேன். சரி, அதுக்கு என்னப்பா? இந்த பொண்ணு முகத்தை பார்த்தா ஏதோ பயந்த மாதிரி இருக்கு, அதான். மா, அனாவசியமாலாம் பேசாதம்மா. இது என் அக்கா பொண்ணு வெண்பா. நான் யாருமா? மாமா. போதுமாமா? இப்போ என்ன பண்ண போற? ஏம்மா, எதுக்குமா இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், அது வந்து பாவம். இந்த ஏம்மா, நீ உட்காருமா. இப்பவும் சொல்றேன், ஏதோ தப்பு நடக்குது. ஏங்க, இது உங்க ஸ்டாப் இல்லையங்க? இல்லங்க, நான் இங்கே இறங்கிக்கிறேன். செல்ல ஓபன் ஆக மாட்டேங்குது. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. என்னம்மா, என்னாச்சு? என்ன? நான் இங்க இறங்கணும். ஏய், யார் நீ? என்ன வேணும்? ஏய், நீ தப்பானவன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? இந்த குழந்தைய போய் சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். சும்மா சந்தேகப்பட்டு வந்தாலாவது போனா போகுதுன்னு விட்டுருப்பேன். நீ இவ்வளவு உறுதியா சொல்றப்ப உன்னை விட முடியுமா? ஏய், எங்கடா இருக்கீங்க? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அடிச்சு மண்டைய ஓடுறா.
அவங்கள அடிச்ச மாதிரி உன்னை அடிக்காம இருக்கேன்னு நீ சந்தோஷப்படு. அப்ப நீங்க கெட்டவங்களா? சத்தம் போட்ட இவளை அடிச்ச மாதிரி உன்னை அடிக்க சொல்லுவேன். வாய மூடு. மூச்சே விடக்கூடாது. டேய் வாடா. 2 பேரும் இங்கேயே அடைச்சு வை. சரிண்ணா. பத்திரமா பாத்துக்கணும். புரியுதா? பிரமாதமான பீஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். ஆளை பார்த்துட்டு அப்புறம் அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணலாம். எந்திரிங்க, எனக்கு பயமா இருக்கு. எழுந்திரிங்க. டாடா, எங்க இருக்கீங்க டாடா? வாங்க டாடா, சீக்கிரம். பயமா இருக்கு டாடா. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa.